அனைவருக்கும் காலை வணக்கம். புதிய தமிழ் இலக்கிய வரலாறு பாடம் 13 புறநானூறு. 1வது வினா. அகப்பாடல்கள் முதல் கரு உரிப்பொருட்களை கொண்டு நாடக பாங்கில் இடம்பெறும் இந்த கூற்று யார் கூற்றாக பாடப்படும்? விடை பாத்திர கூறுகள். 2வது வினா. புறப்பாடல்கள் யார் கூற்றாக பாடப்படும்? விடை புலவர் கூற்றுகள். 3வது வினா. உண்டாலம்மை இவ்வுலகம் என்ற பாடலடிகள் இடம்பெறும் நூல் எது? பாடியவர் யார்? விடை புறநானூறு. பாடியவர் கடவுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி. 4வது வினா. தீங்கனி இரவுமோடு வேம்புமனை செடி செரியி ஐயவி சிதறி ஆம்பல் ஊதி என்ற பாடலடிகளில் ஐயவி என்ற சொல்லின் பொருள் யாது? ஐயவி என்ற சொல்லின் பொருள் வெண் சிறுகடுகு. இந்த பாடலை பாடியவர் அரிசில் கிழார். 5வது வினா. உண்டும் தின்றும் இறப்போர்க்கு ஈந்தும் வம்மோ அம்மு மறப்போராய் என்று பாடியவர் கூகை கோழியார். அடுத்தது 6வது வினா. இடுமுழல் படைப்பை மறிமேய்ந்து ஒழிந்த குறுநறு முஞ்சை கொழுங்கன் குற்றடுக்கு என்ற பாடலில் மறி என்பதன் பொருள் யாது? பாடிய புலவர் யாரு? மறி என்பதன் பொருள் ஆட்டுக்குட்டி. பாடியவர் மாடலன் மதுரை குமரனார். 7வது வினா. மூவரை இன்னும் மோர்யான் அவா அறியேனே என்ற பாடலடிகள் இடம்பெறும் நூல் மற்றும் பாடியவர் யார்? என்ற பாடலடிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. பாடியவர் ஒரு சிறை பெரியனார். 8வது வினா. போர் மூலம் ஈட்டப்படும் வருவாய் என எவ்வாறு அழைப்பர்? போர் மூலம் ஈட்டப்படுறோம்ல, அந்த வருவாயை நம்ம எவ்வாறு அழைப்போம் அப்படின்னு கேட்டா தெருபொருள். 9வது வினா. நல்லது செய்தல் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்று பாடியவர் நரிவெருத்தலையார். 10வது வினா. உற்றுழு உதவியும் உறுபொருள் கொடுத்தும் பிற்றேல் நிலை முனியது கற்றல் நன்றே என்று பாடியவர் ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழியன். 10 வினாக்கள் இருக்கு. இந்த 10 வினாக்களுக்கும் விடை தரப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அழகாக நமது சேனல்ல எந்தெந்த யூனிட்டுக்கு எந்தெந்த புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்று நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 4 வினாக்கள். போர் மூலம் ஈட்டப்படும் வருவாயினை எவ்வாறு அழைப்பர்? தெருபொருள் பார்த்துட்டோம். நல்லது செய்தல் ஆற்றினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்று பாடியவர் நரிவிருத்தலையார். மூவரை இன்னுமோர் யான் அவா அறியேனே என்று பாடுகிறவர். மூவரை இன்னுமோர் அப்படின்னா என்னன்னா 3 பேர் சேர சோழ பாண்டியர். அதுல நீதான் திறமை மிக்கவன் அப்படின்னு பாடியவர் யாருன்னா அதுல பாடப்பட்டவன் நாஞ்சில் வள்ளுவன். பாடியவர் ஒரு சிறை பெரியனார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அகநானூறு நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 8 தொகை நூல்கள் ஃபுல்லா முடிஞ்சாச்சு. 10 பாட்டு நாளையில இருந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம எல்லாத்துலேயும் ஒரு கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வையாவி பெரும் பேகனை கண்ணகி காரணமாக பாடியது என்னும் குறிப்பு எந்த நூலில் பாடப்பட்டுள்ளது அப்படின்னா புறநானூறு. காவிரி மண்டிய சேவிரி வனப்பின் புகார் செல்வ பூழியர் மெய்மறை என்ற பாடல் எந்த பத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 8ஆம் பத்து. அரிசில் கிழார் இரும்புரையை பாடுறாரு. பூழி நாட்டின் தலைவன் அவன். காவிரி வளம் படுத்துதல், காவிரியுடைய வளத்தை படுத்ததை பத்தி பாடுறாங்க. அதுக்கப்புறம் அகப்பாய் எறிந்த என கோட்டை ஒன்றை கைப்பற்றியதை குறிப்பிடும் 10. அகப்பாய் எறிந்த கோட்டை என்ற கைப்பற்றியதை குறிப்பிடும் 10 அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் பத்து. அடுத்தது போரடுதானை சேரலாதா என